ஹாய், வெல்கம் டு உசை நாட்டுக்கல்லாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆச்சி அதிரசம் மாவு வச்சு அழகான ஒரு அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஆச்சி அதிரசம் மாவு தான், இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, பிளாஸ்டிக் கவர் ஒன்று தேவைப்படும். இதில் தான் நம்ம அதிரசம் தட்ட போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை நம்ம உடைச்சி பார்ப்போம். பேக்கெட்டை பார்த்தோன்னா நல்லா லிக்விடாக தான் நல்லா இருக்குது டோ. வாங்க இதை நான் பவுலில் மாற்றி காட்டுறேன். பண்டிகை நாட்களில் இப்படி நம்ம மாவரைச்சி கஷ்டப்படாமல் நம்ம ஈஸியாக இந்த அதிரசம் செய்யலாம். இந்த ரெடிமேட் மாவை வச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா வெல்லம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சாப்பிட, ஏலக்காய் வாசனையோட. டோவை இப்படி நம்ம பவுலில் மாற்றிக்கிடலாம். இதை பாருங்கள், நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அதிரசம் தட்டுறதுக்கு நல்லா ஏதுவாக நல்லா இருந்துச்சு டோ. நான் அந்த உருட்டி காட்டுறேன். இப்படி நல்லா உருட்டி ஒரு தட்டில் இதை வச்சுக்கிடலாம். நான் உருட்டின சைஸில் எனக்கு 15 உருண்டைகள் வந்துச்சு. இப்போது பிளாஸ்டிக் கவரில் நம்ம நெய் தடவிட்டு இப்போ ஒரு பாலை வச்சு நம்ம அதை தட்டையாக்கிக்கிடலாம். ஒரு உருண்டையை எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு இதை நம்ம தட்டையாக்கிக்கிடலாம். நல்லா இது டோவில் நம்ம நெய் தடவிக்கிறதுனால நல்லா தட்டையாக்க வரும். இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் ரெசிபீஸ் தெரிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும் அதிரசத்துக்கு. அடுத்ததாக நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கிறோங்க. இப்போ பிளாஸ்டிக் பையில் தட்டினோம்ல அந்த அதிரசத்தை மெதுவாக ஒன்று போடுங்க. ஒரு மீடியம் ஹீட் ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணுங்க. இன்னொரு அதிரசத்தையும் நம்ம தட்டி போட்டுக்கிடலாம். நான் போடுற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே நல்லா உப்பி வந்துச்சு. இப்போ மெதுவாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மெதுவாக நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிடலாம். இதே மாதிரியே அடுத்த பக்கமும் நல்லா சிம்மில் வச்சே நல்லா பொரித்து எடுத்துக்கிறோங்க. இதை எண்ணெயை இப்படி 2 கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கிறோங்க. எண்ணெயை இப்படி 2 கரண்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கிறோங்க. எனக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 15 அதிரசம் வந்துச்சு. சூப்பர் சுவையோடு அழகாக இருந்துச்சு இந்த அதிரசம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உள்ளக்க மாவு எப்படி வெந்திருக்குண்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.